भानु से बात कराइए ना. And I said, मैं भानु बोल रही हूँ यार. मेरे को लगा कोई लड़का बोल रहा है. So ये தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் தான் தமிழ். நிறைய பண்ணும்போது மேபி நம்ம சொதப்பிட்டோம்னா என்னென்ன ஒரு பயம் கூட. ரொம்ப ஃப்ராங்கா இருக்காங்க. கம்மி ரூபா சாப்பாடு சாப்பிடலாம், ஏதோ கொஞ்சம் ஒரு ஷூ கம்மி காசுக்கு வாங்கலாம். பட் டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வராது. மேபி அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் கூட வரணும்ல, ஓ என்னால் பண்ண முடியும்னு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கதை வரும்போது சரி ஆமா அது பிடிக்கும். நானே என்னை பார்க்கும்போது அந்த கேரக்டரை நான் பிடிக்கும்னா அப்போதான் நான் பண்ணுறேன். இல்லைன்னா நான் மக்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். காலுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. இப்போ அது சர்ஜரி நீ தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து சர்ஜரி பண்ணால் 9 months ஆகும். நிறைய வலி. அன்னைக்கு வலியே எனக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் போதையிலே இருந்துச்சு. அந்த சீன் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பிளரி, பிகாஸ் ஐ வாஸ் ஆன் சோ மச். எனக்கு சோகமே வராது. எனக்கு அது இல்லை மைண்டில் அந்த மாதிரி. இப்படி நல்லா இருக்குல்ல, யாருக்கு தெரியாதுன்னு. என்னோட ஒரு டைரக்டர் மாதிரி கோவம் வரப்போகுதா இப்போ அந்த மாதிரி. நான் எப்போவுமே அந்த ஒரு குட்டி பசங்களுக்கு இருக்கல, தெரியலையே அந்த மாதிரி. நான் எப்போவுமே அந்த மாதிரி தான். Thank you so much for your Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ டிஜே பானு, ஸோ உங்களுடைய வால்ல இருந்து ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த படங்கள் வரைக்கும் போர் வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்க இந்த கொடைக்கானலில் வந்து குறிஞ்சி பூ வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டும் கூட, அவ்வளோ முக்கியமான ஒரு ஃப்ளவரும் கூட. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ரோலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 12 வருஷம் அப்படின்னு ஒரு சேர் இருக்குல்ல, ஸோ எப்படி ஆக்சுவலாக டிஜே பானு அதை எப்படி பார்க்குறாங்க? அவ்வளோ வருஷம் எதுவுமே ஆகலாம். ஆமாம், அது ரொம்ப சூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அதனால அது கண்டிப்பாக கரெக்ட். பட் சில டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் பிடிக்கும், பட் அதை நமக்கு கிடைக்காது. சில டைம்ஸ் நமக்கு கிடைக்கிற ஸ்கிரிப்ட் நமக்கு அவ்வளோ செட் ஆகாது. இந்த சுச்சுவேஷன்லேயே மேபி கொஞ்சம் லேட் ஆகுறது. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் இல்லை, நிறையவே உங்களோட வாய்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வால் படத்தில் இந்த ஹஸ்கி வாய்ஸோட அந்த கேரக்டரோட பேர் சொல்லும் போது அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் எங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து இப்போ நடக்கிற எல்லா படத்துக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த என்னால் கண்டுபிடிக்க முடியல எது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கரெக்ட் ரைட். ஸோ ஓகே, ஸோ காதலிக்க நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு காதலிக்க நேரம் இருந்து நிறைய பேர் வந்து நான் லவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு, எப்படி நடந்துச்சு? இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கிரு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ரவி பண்ணுறாங்க, நித்யா பண்ணுறாங்க, அது தெரியும். என்னோட போர்ஷன் கூட அவங்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான் ஆக்சுவலி. நம்ம எல்லாரும் நித்யாக்காக ரூட் பண்ணுறோம் இந்த படத்தில் ஸ்பெஷலி. அதுக்கப்புறம் ரவிக்காக பண்ணுறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வினய், லால் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, லக்ஷ்மி. ஸோ நான் கொஞ்சம் அகேன் மேபி ஸ்லாக்கர், மேபி டேட்ஸ் பிரச்சனை, மேபி நிறைய யோசிச்சிருந்தேன். பட் எனக்கு படமா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு கிரு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க அவ்வளோ நல்லா ஒரு மனுஷன். ஆமா, கரெக்டா. முதல்ல வந்து ரொம்ப தயக்கமா தெரியல. இப்போ நான் ரொம்ப யோசிச்சுதான் சொல்றேன். ஆனா அவங்க பர்சியூ பண்ணாங்க. அவங்க தான் கரெக்ட், நான் தான் தப்பு. இஃப் ஐ வுட் ஹவ் நாட் டன் இட், ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் a loss. Yeah, but she pursued, so கரெக்ட். அண்ட் ஈவன் அவங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈவன் அவங்களே நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நித்யா மேனன் மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா அதுக்கு இன்னொரு செகண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயினாக தான் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்களா எங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம்லாம் பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சதா சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அது ஆக்சுவலி அது அவங்களோட பெரிய மனசு தான். ஏன்னா நான் வந்து மாடர்ன்ல பண்ண வேண்டியதான், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு எனக்கு இருக்கிறதுக்காக இந்த படத்துக்கு முன்னாடி. பட் முதல் வாட்டி அவங்க என்ன வேற ஸ்டுடியோல இமைகள் பண்ணும்போது பார்க்கும்போது நம்ம லுக் டெஸ்ட்ல இருந்தோம். அவங்க வந்தாங்க, எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. நான் இங்க மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஏதோ
பண்ணிட்டு இருந்தோம். அவங்க இங்கே சைட்லேருந்து வந்து ஏய் டிஜே பானு தானே நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். சும்மா அப்படி வந்து சட்டுனா ஒரு பொதுவான ஒரு ஆக்டர் கிட்ட அவ்வளோ அழகா சொல்றது. அவங்க வந்து சில சீன்ஸ் அவங்க எப்படி பிடிச்சது அதெல்லாம் அங்கேயே நின்று நான் இப்படி பண்ணும்போது அக்கா வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நான் அப்படின்னா ஐ எம் கிரு அந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் வேற பண்ணாங்க. சரி இன்னும் அந்த மாதிரி. ஸோ வி கைண்ட் ஆஃப் நியூ ஹர். பட் அவங்க அப்படியே வந்து நம்ம கிட்ட பேச போறான்னு நான் எதிர்பார்க்கல. பட் அப்ப பேசுனது இப்போ வந்து ஒரு படமாவும் வந்து மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் தெரியல அது ஒரு அது அவங்களே என்ன நிறைய பிளேஸ்ல மேபி ரெஃபர் பண்ணாங்கன்னு. பிகாஸ் அவங்க வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் there is something about even Modern Love Chennai, there is her role. ஸோ இமைகள். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ல எந்த கேரக்டர் ரொம்ப வந்து பிடிச்சமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க? எல்லாமே எனக்கு பிடிச்சனால தான் நான் பண்றேன். இல்ல அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்றேன். அதனால எனக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு வாழ்க்கை அப்புறம் ஒரு 5 படம் ஆக்சுவலி என்கிட்ட வந்தாச்சு. நான் அது எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இமைகள் பண்ணேன். ஸோ அது ஒரு 42 minutes ஷார்ட் ஃபிலிம். பட் அந்த 42 minutesல ஆல்மோஸ்ட் 40 minutes லைக் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல். அந்த வாழ்க்கை ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அது ஒரு ஃபெம்ஃபெட்டால் மாதிரி. இது பண்ணும்போது ரொம்ப பாலாஜி சக்திவேல் அவர்கள் வந்து அவரு நான் காதல் பார்த்துருக்கேன். வழக்கன் 18/9 அதுதானே அது கூட பார்த்துருக்கேன். குமாரராஜனுக்கு அந்த ஸ்டோரி சொல்லும்போது அவரு நான் 2 நாள் அது கூட ஆக்சுவலி டைம் கேட்டேன். அந்த ஸ்டோரி ஆமா 2 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து சரி நான் வெயிட் பண்றேன். அது கூட ஒரு வகையான ஒரு போல்ட்னஸ் தானே. ஏன்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதை வந்து ஓகே நான் பண்றேன் அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர்னு ஒத்துக்காம ஓகே நான் கொஞ்சம் எனக்கு ஓகேவா ஆகுமா அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி தெரியல. மேபி அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் கூட வரணும்ல. என்னால பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கதை வரும்போது சரி ஆமா இது ஒரு நிறைய பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஒரு டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு நம்ம ஓகே சொல்றோம். அதுக்கப்புறம் நம்மளால அது பண்ண முடியலன்னா இவ்வளோ அது வருத்தம் கூட இல்லை, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அது அவங்களுக்கு கூட கஷ்டம் தான். ரெஸ்பான்சிபிள் யூ ஆர் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஆமா கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஐ வாண்ட் பி ஃபர்ஸ்ட் 2 நாள் அது என்னால் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் என்னால் அது பிடிக்கும். நானே என்னை பார்க்கும்போது அந்த கேரக்டரை நான் பிடிக்கும்னா அப்போதான் நான் பண்றேன். இல்லைன்னா நான் மக்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமாங்க இது எதுக்கு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அவங்களோட டைம் தானே. காசு இன்னும் அட்லீஸ்ட் காசு சம்பாதிக்க முடியும் திருப்பி. இல்லைன்னா கொஞ்சம் கம்மி ரூபா சாப்பாடு சாப்பிடலாம். ஏதோ கொஞ்சம் ஒரு ஷூ கம்மி காசுக்கு வாங்கலாம். பட் டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வராது. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து தூக்குங்கிற தங்கத்தை அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய கரன்சி இல்லை நம்ம வாங்குறோம்ல. அப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இல்லாத எப்படி. ஸோ கிருத்திகா மேமுடைய அந்த டைரக்ஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்குது நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா உங்களுக்கு? இல்லை ரொம்ப காமா இருந்துச்சு. அது ஒரு பெரிய டேக் அவே இந்த படம் பண்ணும்போது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட மாட்டாங்களா அப்ப நீங்க? ரொம்ப இல்ல நான் எப்பவுமே கோவப்பட்டு பார்க்கலாம். அப்படியா? உண்மையாக அவங்க எப்பவுமே ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு டென்ஷனான நாள் கூட நான் இன்னும் டென்ஷன்ல இருக்கேன். இப்போ கோவம் வரப்போகுதா இப்போ அந்த மாதிரி நான் எப்பவுமே அந்த ஒரு குட்டி பசங்க இருக்கும்ல தெரியலையே அந்த மாதிரி நான் எப்பவுமே அந்த மாதிரி தான். பட் அவங்க வந்து கோவமே வராது. இவ்வளோ டஃப் சிச்சுவேஷன் தான் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அவ்வளோதான் ரியாக்ஷன்ஸே இருக்கும். ஆமா ரொம்ப கூலா. ஓகே. ஸோ இந்த மொத்த படத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து எந்த சீன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு ஒன்று இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று இருக்கணும். இல்லைனா இது பண்ணி வச்சுக்கோ அப்பாடா பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி என்ன சீன் இருந்தது? சீனா சொல்ல வேணா நீங்கள் அந்த மொமெண்ட்டை மட்டும் எனக்கு சொல்லலாம். ரேம்ப் வாக் அது ட்ரெய்லரில் இருக்கு. ஸோ அதை பற்றி பேச முடியும். நான் 9 seasons ஆஃப் லாக்மே வாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் பீன் அ லாங்கஸ்ட் டைம் மாடல். பட் அந்த ரேம்ப் வாக் சீன் ஷூட் அதுதான் என்னோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த சினிமாவில். ஸோ அது வந்து லாஸ்ட்ல ஷூட் பண்ணலாம், அந்த டேட்டுக்கு ஷூட் பண்ணலாம்னு நம்ம எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் விட்டுட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து காலுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. இப்போ அது சர்ஜரி நீ தான் அது சர்ஜரி பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து சர்ஜரி பண்ணால் 9 months ஆகும். அது இப்போ எப்படி இருக்கு கால்? இப்போ அந்த சர்ஜரி பண்ணியாச்சா இல்லை எப்படி? இல்லை பண்ணியாச்சு.
நான் அசால்ட்டாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணா அதுக்கப்புறம் இந்த டேட்டுக்கு நம்மளால வாக் பண்ண முடியும்னா அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை 9-10 months யூ கான் வாக் ஆன் ஹீல்ஸ் எனிமோர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஐ செட் நார்மலி அப்படின்னா இல்லை நார்மலி கூட அது தெரியும் லைக் யூ கேன் see the difference அந்த மாதிரி. we need to go before the surgery for that. he said yes அதுதான் ஒரே ஒரு வழி இருக்கு அப்படிதான் போகணும். பட் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வலி அன்னைக்கு வலியே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிகாஸ் ஐ வாஸ் அ நேஷனல் பிளேயர். ஸோ கொஞ்சம் அடிபட்டாலும் எது வேணாலும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. பரவாயில்ல பணிக்கலாம். பட் அன்னைக்கு வந்து எனக்கு வலி தெரிஞ்சது. பிகாஸ் உங்களுக்கே வலி தெரிஞ்சது. ஆமா அன்னைக்கு பல அடிகள் வாங்கின எனக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கரெக்ட். அது ஏன்னா மினிஸ்கஸ் இதெல்லாம் இல்லாத நேரம்ல இல்லைன்னா ஏசிஎல் எம்சிஎல் பிசிஎல் எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஆல்மோஸ்ட் there was no ligament was supporting அந்த மாதிரி. ஸோ we just wore this and then அந்த ஸ்லிட் இருக்கிற பிளேஸில் வந்து அந்த லெஃப்டில் லைக் we changed the slit to this side so that just இந்த சைடில் வந்து ஒரு கிரேப் ஒரு பேண்டேஜ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ட்ரக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் போதையிலே இருந்துச்சு அந்த சீன் பண்ணும்போது. எனக்கு வந்து கொஞ்சம் பிளரி பிகாஸ் ஐ வாஸ் ஆன் சோ மச் பெயின் கில்லர்ஸ். கிரு வந்து ரொம்ப பார்த்துப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இல்ல அவங்க சொன்ன ஐடியா இப்போ இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பண்ணலாம் இது அப்புறம் அவங்க வந்து இன்னொன்று ஐடியா யோசிச்சு வச்சுட்டாங்க ஏற்கனவே. அதனால தான் நான் சொல்றேன் அவங்க அவ்வளோ கூல்னு. எனக்கு வந்து இல்லை இல்லை இது நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் இது நம்ம டெலிவரி பண்ணணும். அதனால தானே அவங்க என்ன காஸ்ட் பண்ணாங்க என்ன ரொம்ப பர்சியூ பண்ணாங்க. அதையே நான் டெலிவரி பண்ணலன்னா எப்படி? ஸோ நான் வந்து இல்லை அது பண்ணணும் அந்த மாதிரி. அவங்க வந்து நெக்ஸ்ட் டே நான் செட்டுக்கு வரும்போது காலெலாம் பார்த்துட்டு we also had this setup if you are unable to do இந்த மாதிரின்னு சொன்னாங்க. I was like oh I thought you'll definitely like you'll not be able to walk at all then wheel chairல இப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ அவங்க வந்து like we'll turn a ramp to a photo shoot அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா டக்குன்னு ஐடியா வந்துட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஐடியா வரல. பட் நீங்கள் வந்து இந்த டெடிகேஷன் ஓகே நமக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணும்போது நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சில சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஏதோ மெக்கானிக் ஷாப்பில் அதை கலட்டி இதை மாட்டணும் ரொம்ப உண்மையிலே எனக்கு மாதிரி பதட்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து அந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா உடம்பு பெயினுக்கு ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்களே. பட் அந்த டைமில் வந்து அந்த டயலாக்ஸு அந்த சீன்ஸு அதெல்லாம் எப்படி மைண்டில் வந்து நீங்கள் கொண்டு வந்து பண்ணணுமே அது தெரியல எனக்கு சுத்தமாக. இப்போ வந்து யோசிக்கும் போது அது ஆக்சுவலி எனக்கு ரீகாலே இல்லை. அந்த மெமரி எனக்கு சுத்தமாக இல்லை. அந்த நைட்டு வந்து கொஞ்சம் எனக்கு ரவிக்கு தான் ஒரு பெரிய சீன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து யா ரவி வந்து நான் ஓகே ஓகே தான் சரி ஓகே அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்து ஐ திங்க் லாஸ்ட்டில் எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோட பேக் என் காரில் இருக்கா இல்லையா இல்லைன்னா ஐ திங்க் ஓரியன்டேஷனே போயிடுச்சு லாஸ்ட்டில் வரைக்கும். Yeah, I think I came on the set and then somebody said, "Adu ungaloda car, ma'am." I looked at 2 cars and I was unable to figure out which one is mine. So then said, "Adu ungaloda car." And then the gate opened and I didn't know. I said, "Thanks." I was duck. No, it was fun, I think. ஜெயம் ரவி சார். ஸோ அவருடைய படங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர். ஈவன் நேரில் மீட் பண்ணும் போதும் இப்போ ஒரு மனுஷன் இருப்பாராடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு செட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட? அப்படித்தானா என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது? இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பார். இப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு. இல்லை அவரே சொல்லிடுவார் நான் எப்போவுமே ஜாலி தான் அந்த மாதிரி. எனக்கு சோகமே வராது. எனக்கு அது இல்லை மைண்டில் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அது வந்து அது உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாம் தாண்டி இன்டர்னல் ஃபேக்டர் எல்லாம் தாண்டி வீட்டில் என்ன நடக்கிறது அதெல்லாம் தாண்டி கூட அப்படி இருக்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம், பெரிய விஷயம் கூட. ஆக்சுவலி வந்து ஒரு படம் வந்து ஒரு லவ் படம் வந்து February 14 ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ ஒரு முக்கியமோ அதே மாதிரி January 14 அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொங்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வருதுல்ல. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஒரு ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த டேட் கிடைக்கிற ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்கு. ஏன்னா நீயே கேட்டு நீயே பதில் சொல்ற. ஆமாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களை பார்க்கும்போதும் சரி நிறைய படங்களில் பார்க்கும்போதும் சரி ஸோ நார்மலாக பார்க்கும்போதும் இவங்க வந்து எந்த ஊர் பொண்ணுடா அது ஆக்சுவலி படத்தில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து தமிழ் பொண்ணு மாதிரி இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா நாட் அவுட்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அங்கெல்லாம் போகுது. அவங்க அங்கே பார்த்தா பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க யாரா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி யார் டிஜே பானு அப்படின்றவங்க? இல்லை இப்படி நல்லா இருக்குல்ல யாருக்கு தெரியாதுன்னு. என்னோட ஒரு டிரெக்டர் ஒரு தடவை சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து தசராக்கு வந்து
பூஜோன்னு சொல்லுவாங்க கல்கத்தா. நான் எனக்கு கொஞ்சம் பெங்காலி பேச தெரியும் கூட. நீ அங்க போனா அப்படி இருக்கேன், இங்க போனா இப்படி. பாலிவுட்ல வந்து அங்க போய் கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் அதெல்லாம் பண்றேன். அந்த மாதிரி. ஸோ ஐ செட் ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர் நோ, யாருக்கு எதுவுமே தெரியாம. இப்போ வந்து சில டைம்ஸ் பேர் பார்த்தா தெரியும் நிறைய திங்ஸ். ஸோ சவுத் இந்தியன் இதெல்லாம். ஐ விஷ் ஐ குட் eradicate all of it and just be Banu. பட் இது எப்படின்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, ஒரு படத்துல வந்து காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்ற மாதிரி, ஹிந்தி பொண்ணுமா ஐ மீன் தமிழ் பொண்ணு மாதிரி வேணுமா தமிழ் பொண்ணாவே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாகும் இல்லை, எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் தான் தமிழ். அது ஹியரிங் இட் த ஃபர்ஸ்ட் லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, லவ் இட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் தமிழ், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்புறம் எனக்கு டெஃபினெட்லி ஒரு கனெக்ஷன் என்னென்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பாலிவுட் வெப் சீரிஸ் வந்து த ஃபர்காட்டன் ஆர்மி. அது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. அதில் வந்து நான் தமிழ் பொண்ணு தான். சிங்கப்பூரில் வளர்ந்து ஒரு தமிழ் பொண்ணு, டிஸ்பிளேஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் ஃபில்மே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது நிறைய திங்ஸ். ஓகே. ஸோ பிஜே நம்பியார் சாருடைய போர், ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாதிரி வந்து அதானே ஏன் இப்படி எனக்கு நான் யோசிக்கிறேன், யோகி தப்பா எதுவும் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபிலிமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா நீங்கள் ரொம்ப செலக்டிவாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே, பார்க்குற டேரக்டர்ஸ்க்கு அது ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டுமே, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எந்த மாதிரியானதான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவங்க கான்ஃபிடென்ஸ் என் மேலே வச்சுட்டு அவங்களுக்குள்ள இந்த பொண்ணால் இதை பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸாக அவங்க வருவாங்கன்னா, அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன். அது கரெக்டாக. அப்புறம் எனக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு யோசிக்கும் போது நம்ம ரொம்ப லிமிட்டடாக தான் யோசிக்கிறோம். பட் அவங்கள யோசிக்கும் போது அவங்க ரொம்ப ஒரு அந்த நிறைய வழி இருக்கப்போ வாழ் எனக்கு கிடைக்கும்போது நான் யோசிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபெம்ஃபெட்டால் என்னோட வாழ்க்கையில் பண்ண முடியும்னு நான் கண்டிப்பாக யோசிக்கல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா இருக்கலையே அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். தவிர நம்மளால் அது பண்ண முடியும்னு நமக்கு மைண்ட்லேயே வராது. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்க எழுதுவாங்கன்னு கூட மைண்டில் வராது. நம்ம நாட்டில் இருக்கிற சினிமா இல்லைன்னா இந்தியன் சினிமா அந்த மாதிரி வெரி ஃபியூ டைம்ஸ் தே ரைட் ஃபெம்ஃபெட்டால். பட் அருண் வந்து அப்படி பண்ணிவிட்டு நான் ஆடிஷனில் ஆக்சுவலி ஒரு வசனம் கூட பேசல. 11 minutes சைலண்ட் ஆடிஷன். ஆனாலும் அவர் ஜட்ஜ் பண்ணிட்டு சரி இந்த பொண்ணால் பண்ண முடியும் அந்த மாதிரி யோசிச்சு அவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது அவரோட பெரிய மனசு, அவரோட மைண்ட் தான் அது. ஸோ நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன், நான் யோசிக்க மாட்டேன் இந்த மாதிரியே பண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணும். சில டைம்ஸ் தே கம் அப் வித் கிரேட் ஐடியாஸ், அப்போ நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் டிஜே பானு அவர்களுடைய அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த வாய்ஸை உண்மையாக அப்படி இல்லைங்க. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு என்னோட வாய்ஸ் எப்போவுமே அவ்வளோ பிடிக்கல. இன்ஃபேக்ட் ஐ சம்டைம் ஃபீல் ஐ ஹாவ் அ வெரி மேன்லி வாய்ஸ். You know, one of my friend, he's a very good friend. There was one time I just said, हाँ बोलिए, and he said, भानु से बात कराइए ना. And I said, मैं भानु बोल रही हूँ यार. मेरे को लगा कोई लड़का बोल रहा है. So ये அந்த மாதிரி நிறைய வாட்டி அப்படி ஆயிடும். நான் ஃபோன் எடுக்கும்போது நிறைய வாட்டி வந்து இட்ஸ் அ மேல் வாய்ஸ்னு. ஓகே. பட் அது யூனிக். எனக்கு தெரிஞ்சு மேல் வாய்ஸ் மாதிரி இல்லை, இது ஒரு யூனிக்கா ஐ மீன் ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் தெரியும். ஓகே. இஸ் தட் எனி சான்ஸ் என்ன தட் அந்த ஹஸ்கி வாய்ஸ்? ஓ சொல்லுமா அந்த மாதிரி. அது ஆக்சுவலி டெலிபரேட்டாக எடுத்த ஒரு அது முடிவு. அவ்வளோ ஹஸ்கியா ஆக்சுவலி வி டப்ட் ஃபார் 2 days. ஓகே. அப்புறம் 3rd day டப் பண்ணும்போது ஒரு சீனில் ரொம்ப ஹஸ்கி ஆயிடுச்சு வாய்ஸ். அது அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அருண் வந்து நீங்கள் வேணும்னே ஹஸ்கியாக பண்ணுறீங்களா அந்த மாதிரி சொன்னாங்க. அங்கே சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டேன். ஆமாம் மேபி ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் இட்னு சொன்னால் அவர் வந்து ஓகே ஃபுல்லாக பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டோம். அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டப் பண்ணோம். போன 2-3 days மேபி ஜாஸ்தி கூட திருப்பி அதை டப் பண்ணி லைக் கம்ப்ளீட்லி 30 days அதுக்கப்புறம் நம்ம டப் பண்ணி அந்த ஹஸ்கி வாய்ஸ்லேயே டப் பண்ணோம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அருண் முடிவு பண்ணாரு. ஸோ நானும் பண்ணேன். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் அது பண்ண முடியும்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். எவ்வளோ அளவு பண்ண முடியும் மேபி ஐ ஆல்சோ ஃபீல் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஐ வாண்ட் டு டூ இட் எவ்ரி
கேரக்டர் ஷுட் ஹேவ் தேர் ஓன் வாய்ஸ். எல்லாருக்கும் வேற வேற வாய்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இப்ப நாங்க கேரக்டர் கொஞ்சம் வேற வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதை ட்ரை பண்றோம். லைக் இமைகள்ல வந்து ஒரு ஐ திங்க் ஒன் ரிவ்யூ பேஜ் ஹஸ் ஆக்சுவலி ரோட் kudos to the dubbing artist who dubbed this time for TJ Bhanu, like without husky voice. ஏதோ அந்த மாதிரி ஏதோ வந்தாச்சு. ஓகே அப்போ வந்து ஆமா, அது டெலிபரேட்டா எஃபர்ட் தான். அது ஆக்சுவலி பாலாஜி சக்திவேல் அவருக்கு ஆக்சுவலி வேணும் அந்த மாதிரி. அந்த ஹஸ்கி வாய்ஸ் வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகே ஸோ வி செட் ஓகே, அப்போ வேற மாதிரி டப் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ தென் வி சேஞ்ச் த வாய்ஸ். ஓகே யா. ஸோ ஸோ உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு சிட்டி அப்படின்னா எந்த சிட்டி சொல்லுவீங்க? ஃபேவரட்டான சிட்டியா? ஊர் எனிவேஸ். நான் இப்போ வாழ்றது வந்து பாம்பே. 11 இயர்ஸ் ஆயிடுச்சு பாம்பேல. தனியாக தான் வாழ்கிறோம். ஐ லைக் த ஃப்ரீடம் வாட் பாம்பே கிவ்ஸ். ஓகே மதுரை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. பாடா அப்படியா? ஆக்சுவலி நானும் மதுரை தான். ஐயோ அவ்வளோ சந்தோஷம். ஆமா, அடடே. மதுரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன், எதனால பிடிக்கும் மதுரை உங்களுக்கு? தெரியல, அந்த ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு நேஷனல் விளையாடுறதுக்கு மதுரை போனேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னோட செட் ஹெல்ப்பர் ஓட வீடு கூட மதுரையில் இருந்துச்சு. அவரோட அம்மா என்னை இன்வைட் பண்ணாங்க. ஸோ சரி நான் நேரம் கிடைக்கும் போது வரேன் அந்த மாதிரி நான் சும்மா ஒரு நேரம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ஓ ஐ ஷுட் கோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் போனேன். ஓகே. யா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. மேபி கலர்ஸ், சில ஃபுட் ஸ்டால்ஸ், அங்கே சில லேன்ஸில் வாக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும்ல, அது தெரியல, அந்த வாசனையே வேற மாதிரி இருக்கும். மேபி நான் எக்ஸாஜரேட் பண்றேன், மேபி நான் இல்ல அது எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி ஆக்சுவலி அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஈவன் நானும் மதுரை தான். அதனால நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் சாப்பாடு பயங்கரமா இருக்கும் எனக்கு வந்து. இஃப் யூ வாண்ட் மேக் மீ ஹாப்பி, கெட் மீ இட்லி அண்ட் காஃபி அண்ட் ஐல் பி சூப்பர் ஹாப்பி. ஸோ அங்கே வந்து ரெண்டுமே நல்லா கிடைக்கும். ஓகே. ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்து நம்ம வந்து ஹீரோயினா அடுத்த படம் பண்ணணும், அடுத்து நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி தாட் வந்துடும்ல. அது இன்னும் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல, ஒருவேளை வரல. கரெக்ட் தானே? ஓகே. ஸோ அது எப்படி அந்த இதை ஸ்லோ ஃபோக்கஸாக வந்து பண்றதுக்கான தாட் வந்துச்சு? இது பண்ற வேலை நல்லா பண்ணணும்ல, அதுதான் அதுக்கு ஒரு பெரிய ரீசன். அப்புறம் நிறைய பண்ணும்போது மேபி நம்ம சொதப்பிட்டோம்னா என்னென்ன ஒரு பயம் கூட. அப்புறம் ரொம்ப ஃப்ராங்கா இருக்காங்க. இல்ல அது உண்மைதானே. அப்படி அது நானே எல்லாரும் அப்படித்தானே யோசிப்பாங்க. பட் அது தவிர ஆக்சுவலி மோஸ்ட்லி தீஸ் ஆர் த டூ ரீசன். என்னோட அப்பா வந்து ஆக்சுவலி நீங்க சலங்கை ஒளி பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த குடி அந்த ஒரு வசனம் அதெல்லாம் அது சைடில் வச்சுட்டேன்னா, என்னோட அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு மியூசிஷியன். அவர் ரொம்ப நல்லா பாடுவார். அவருக்கு தெரியாத ஒரு ராகம் எனக்கு தெரியாது. நான் சில டைம்ஸ் அப்போ எங்கேயோ ஒரு படிச்சுட்டு அப்பா இந்த ராகம் அப்படின்னா அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார், ஐ திங்க் இஃப் யூ கேன் டூ and accept art without audience or love without reciprocation and acceptance, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஸோ அதே எனக்கு நான் பாம்பே வர முன்னாடி அதான் சொன்னார். ஆக்சுவலி that was like one of the words what he said in the just one night before அந்த மாதிரி. ஓகே. அப்பா வந்து மியூசிஷியன். ஸோ இப்போ வந்து இல்ல நான் ஏதாவது தப்பா பண்ணா சாவடிச்சிடுவாங்க, ரொம்ப திட்டுவாங்க. எதுக்கியா ஏதாவது ஒரு few lines என்ன நீங்க பாடலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்ல நான் இல்ல அவர் தான் பாடுவாரு. நீங்க பாட மாட்டேன். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes half an hour மேல நீங்க பாடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நானா? ஆமா. அப்படி பண்ண இல்ல இப்ப பேசுறீங்களா? அது பாடுற மாதிரி தான். ஓஹோ, ஏங்க இப்படி பண்றீங்க? ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாட மாட்டீங்களா? இல்ல. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ. அதே மாதிரி எல்லாரும் இப்படி மாதிரி சொல்றாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாததையும் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நான் அண்டர்லைன் போட்டு சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் நீட் டு யூ ஆஸ்க்ட் மீ தட். நான் கட் பண்ணிட்டேன். அந்த நான் பாட மாட்டேன், பட் அந்த ஹஸ்கி வாய்ஸ்ல டயலாக் சொல்லுவேன். ஓகே. ஒன்னு எடுத்துச்சடா டேய். Your producer will be happy. Yes. I am also ma'am. With that name Yogi. Okay. Yes. Oh, okay. பிரகாஷ் விட்டுட்டு யோகி சொல்லணுமா? யோகி நீ ரொம்ப அழகா இருக்கேன்ல. நீங்க என்ன பார்த்தா என்ன தோணுது? ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கீங்க வித் அந்த ஃப்ளவர்ஸ் ஃப்ரீ ஹேர். ஸோ மோர் பியூட்டிஃபுல் தென் தட் ரோஸ் அப்படின்றது. கேன் ஐ கால் யூ ரோஸ்?
ஓகே. ஸோ தேங்க்யூ Thank ஸோ you. மச். தேங்க்யூ ஃபார் யுவர் Yeah, I டைம். realized that we do it with the mic இங்க, எஸ். பட் இப்போ வந்து ரொம்ப தூரமா ஏதாவது இல்ல நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Taste Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.